புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களுக்கு கல்லூரிகள் வழங்கும் பட்டங்கள் செல்லாதா? யுஜிசி பல்கலைக்கழகங்களுக்கு வைத்த ஆப்பு. வேந்தர்கள் நியமனத்திலும் ஆளுநரே செயல்படுவார். யுஜிசியின் அறிவிப்புக்கு நாடு முழுவதும் எழுந்திருக்கும் கண்டன போராட்டங்கள். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களுக்கு யுஜிசி அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் வழங்கும் பட்டங்கள் செல்லாது எனவும், பல்கலைக்கழக மானியக் குழு அங்கீகாரம் ரத்து, ஆன்லைன் வழியாக கல்வி திட்டங்களுக்கும் தடை விதிக்கப்படும் எனவும் யுஜிசி அதிரடியாக அறிவித்திருக்கிறது. துணைவேந்தர் தேடுதல் குழுவையும் ஆளுநரே அமைப்பார். பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழுவை வேந்தரான ஆளுநரே அமைப்பார் எனவும் யுஜிசி வெளியிட்டுள்ள புதிய வரைவு விதிகளில் கூறப்பட்டுள்ளது. இந்த வரைவு விதிகளின்படி 3 பேர் கொண்ட தேடுதல் குழுவில் மாநில அரசின் உறுப்பினர் இனி இடம்பெற முடியாது. ஆளுநர், யுஜிசி, பல்கலைக்கழகம், நிர்வாக குழு ஆகியோர் தலா ஒரு உறுப்பினரை தேடுதல் குழுவுக்கு பரிந்துரை செய்வார்கள். இதுகுறித்து யுஜிசி தலைவர் ஜெகதீஷ் குமாரின் கூற்றுப்படி, பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி ஊழியர்களை நியமித்தல், பதவி உயர்வு பெறுவதற்கான குறைந்தபட்ச தகுதிகள் மற்றும் உயர்கல்வியில் தரங்களை பராமரிப்பதற்கான நடவடிக்கைகள் உள்ளிட்ட விதிமுறைகள், வழிகாட்டுதல்களையும் இந்த உத்தரவு மாற்றும் என்றே தெரிகிறது. தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்த அதன் பொதுச் செயலாளர் ராமகிருட்டிணன் தலைமையில் யுஜிசி நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. அவர்களை போலீசார் கைது செய்தனர்.